Hey guys, welcome back to my channel CRAFFITY World. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போய்லாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு வந்து நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டிசைன் வரைகிறேன். இந்த டிசைன் தான் வரையணும், உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எது வேணால் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் வந்துட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் அந்த டிசைனுக்கும். இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் வந்துட்டு என்னோடய வாய்ஸ் மட்டும் கேட்டால் உங்களுக்கு புரியாது, பார்த்தா தான் புரியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்காக அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் குட்டி நைஃப் அப்புறம் சிசர் ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் மிக்ஸ் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். குட்டி நைஃப் யூஸ் பண்ணும்போது குட்டீஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அது வந்து கொஞ்சம் டேஞ்சர், அதுக்காக தான் சொல்கிறேன். பெரியவங்க கிட்ட கொடுத்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். வந்துட்டு இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து நைஃப் யூஸ் பண்ணி வெளியில் அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். அது உள்ளாரடாக கட் பண்ணணும்ல, அதுக்காக நான் வந்து குட்டி நைஃப் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த குட்டி நைஃப் தான். இதுதான் வந்துட்டு நான் வந்து சொன்ன மாதிரி வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு குட்டி நைஃப் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னா இந்த டிசைன் யூஸ் பண்ணேன். நீங்கள் வேறு எதனா டிசைன் கூட யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு பாருங்கள். அந்த நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு அந்த குட்டி நைஃப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் இதுவாகவே இருங்க. பிகாஸ் வந்துட்டு அது வந்து நம்மளையே மீறி கையில் கிழிச்சாலும் கிழிச்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் பாதி நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதி சிசர் யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு இதை வந்து கட் பண்ணேன். ஸோ பார்க்க புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாதி பேர் வந்துட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து போடலாம், நெக்ஸ்ட் வீடியோஸ் எந்த மாதிரி போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எதுக்குன்னா நம்ம எதனா டவுட்ஸாக இருந்தாலும் சரி, எதனா அந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு அதுக்காக கமெண்ட் செக்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எதனா வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு எதனா தப்பு இருந்தாலும் சரி, இல்லைனா அந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிவிட்டேன் நான். ஸோ அடுத்தது வந்து கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் A4 ஷீட் யூஸ் பண்ணல. பிகாஸ் வந்துட்டு A4 ஷீட் கூட சில பேர் வந்து அதுக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஒயிட் பேப்பர் நோட் பேப்பரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம் தான் நான் சொல்லுவேன். A4 ஷீட் வந்துட்டு கொஞ்சம் நீட்டபிளாக இருக்கணும் தான் A4 ஷீட் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒயிட் பேப்பரே யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டிசைனில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபெவிகால் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒயிட் பேப்பர் வச்சு நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஒயிட் பேப்பர் வச்சு அது மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஏன்னா டிசைனை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஸோ அதுக்காக வந்துட்டு கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது கூட பேப்பர் கட் பண்ணும்போது கூட பார்த்துக்கோங்க, சில டைம் வந்து கிழிஞ்சிருவோம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நானும் இதுக்கும் வந்துட்டு இந்த சென்டர்லலாம் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு கட் பண்ண நைஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், குழி நைஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு அந்த பேப்பர் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக அதுக்கப்புறம் வந்து இந்த கிராஃப்ட் முடிச்சிடலாம். பேப்பர் அதுக்கப்புறம் கம் இருந்தால் போதும், கார்ட்போர்டு இது இருந்தால் போதும். நான் நடுவில் ஒரு ஆப்ஷனல் விஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம குட்டியாக ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு அந்த பேப்பரை வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு ஃபோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ளவர் வந்து மாற்றி செஞ்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ண வேணாம். நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லியிருப்பேன், அதை ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ளவர் வந்துட்டு ஒரு மாதிரி மடிச்சுட்டு அதை வந்து போய் கட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி கிடைக்கல, ஒரு ஆஃப் ஷேப்பில் ஏதோ வந்துட்டு அதனால் வேறு மாதிரி ஃப்ளவர் இந்த மாதிரி தான் வந்துச்சு. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டியாக ஒரு எடுத்துகிட்டு அதில் சைட்ஸில் இருக்கிற அது வந்து இப்படி அழகாக ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். நான் ஃபோல்ட் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன், அதே மாதிரி தான் பண்ணுறேன், பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஃப்ளவர் கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 3 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர் கிடைக்கும். ரொம்ப ஸ்லைவாக கட் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும், ஒரு மாதிரி வேறு மாதிரி ஷேப் கிடைக்கும். எனக்கே வந்து பர்ஃபெக்ட் ஃப்ளவர்லாம் கிடைக்கல. இந்த மாதிரி ஃபுல்லாக இதே நீங்கள் வந்து கலர் பேப்பரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டுமே, சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன்.
இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி கூட கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பிகாஸ் வந்துட்டு சில பேருக்கு சரியாக வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பண்ணி வச்சுருக்க ஃப்ளார் எல்லாத்தையும் நான் வந்து நான் ஷேப் எதுவுமே நான் சென்டிமீட்டராக இதை அளக்காமல் தான் நான் வந்து குட்டி பெருசு அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃப்ளார் இருக்குல்ல, அது மாதிரி நான் பேராக வச்சுட்டேன். குட்டி ஃப்ளார் இருக்குல்ல, அந்த ஃப்ளாரில் மட்டும் ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் எடுத்து நான் வந்து சும்மா ஒரு இது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஒரு ஃப்ளார் எஃபெக்ட் இருக்கிறமே அப்படி கொடுத்தேன். ஆரஞ்சு கலருக்கு லுக்காக நல்லா அழகாக இருந்துச்சு. பட் எனக்கு ஸ்கெட்ச் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எப்படின்னா இருக்கட்டுமே, சும்மா லைட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணுறதும் பண்ணாது உங்களோட விஷ் பண்ணிடுறதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து சென்டரில் மட்டும் எல்லாத்துக்கும் ஃபெவிகால் போடுங்க. சும்மா சென்டரில் ஒட்டிட்டு அப்படியே போடுங்க. ஃபுல்லாத்தையும் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது, எம்போஸாக தெரியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் எம்போஸாக தெரியணுன்றதுக்காக அந்த பேப்பர்ஸை நீங்கள் மடக்கி சும்மா லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. சும்மா சென்டரில் அப்படி ஃப்ளார் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒட்டிட்டேன். இதே மாதிரி தான் பண்ணணும். சும்மா சென்டரில் மட்டும் ஃபெவிகால் போட்டு ஒட்டுங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு அது வந்து எம்போஸாக தெரியாது, நல்லாவே இருக்காது ஃப்ளார். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு நம்ம தூக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஃபெவிகால் குட்டி பெருசு சொல்லிட்டு சென்டிமீட்டர்லாம் எதுவுமே பண்ணாமல் தான் நான் ஃப்ளார் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல, நான் வந்து அப்படியே பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த டிசைன் இருக்குல்ல, அந்த டிசைன் வந்துட்டு நம்ம பெருசு சின்னது அந்த மாதிரி எப்படி வேணால் ஒட்டிக்கலாம். அது ஒட்டுறது உங்களோட விஷ் தான். நான் வந்து சும்மா பெருசு அதுக்கப்புறம் சின்னது அதுக்கப்புறம் நான் எப்படி ஒட்டினேன்னு எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட்டு பெருசு சின்னது வந்து ஒட்டலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அது வந்து மாறி வந்து ஒட்டிட்டேன். இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஒட்டிட்டேன் அழகாக. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கீழே ஃபுல்லாக அந்த மாதிரி ஒட்டிட்டு வந்துட்டு இதுலேயும் வந்து சென்டரில் மட்டும்தான் ஃபெவிகால் போடணும். சைட்லலாம் போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது, எம்போஸாக தெரியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு ஃபெவிகால் போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா பெருசு சின்னது தான் நான் ஒட்டியிருக்கேன். ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி ஒட்டிக்கிறேன். அந்த மாதிரி சென்டரில் இப்படி வந்து ஒட்டிகிட்டே வருங்க. அப்படி வரும்போது என்னாச்சுன்னா எனக்கு வந்து செஞ்சதுக்கு காலி ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு லேயர் மட்டும், நம்ம 2 லேயர் ஒட்டியிருக்கோம்ல, ஒன்று மட்டும் சும்மா சின்னதாக செஞ்சு ஒரே ஒரு லேயர் மட்டும் இப்படி செஞ்சு இப்படி ஒட்டிக்கிறேன். சைட்ஸ்லேயும் அந்த சைட்லலாம் கேப் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து டபுள் சைட் டேப் வந்து சில பேருக்கு வந்து காலி ஆகிடும்ல, அது வந்துட்டு சைடில் வந்து அந்த லாஸ்ட் பீஸ்லாம் ஒட்டாது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் நான் ஒட்டி உங்ககிட்ட காமிக்கிறேன். அந்த லாஸ்ட் பீஸில் வந்துட்டு சில டைம் ஒட்டவே ஒட்டாது வந்து டபுள் சைட் டேப். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த சென்டர் பீஸ் மட்டும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். அது காஞ்சதுக்கப்புறம் அது மேலே இருக்க அந்த டேப் நம்ம ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் சைட் டேப்பாக கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக தான் என்ன ஒரு மூளை பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பீஸ் எதனா மீந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. அது இந்த மாதிரி பண்ணிட்டு இதை கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே எடுத்துட்டுனா எனக்கு வந்துட்டு இதுவாகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.